குட்டி பையன் கண்ணுக்குள்ளே நிக்கிறான். எப்படா போய் அவனை பாப்போன்ட்டுல இருக்கு. பசி உயிர் போகுது. என்ன அனு இப்பதான் சாப்பிட உட்கார்ற? ஆமா அத்தை, எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு இப்பதான் நேரம் கிடைக்குது சாப்பிட்றதுக்கு. பூ மாதிரி இருக்கலையாச்சும் அவளாச்சும் எல்லா வேலையும் பாப்பா. நேரத்தோட சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாப்பாவையும் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அத்தை. கொஞ்சமாத்த ஆனந்திக்கிட்ட சொல்லுங்க, அவளையும் கூட மாட வேலை பார்க்க சொல்லி. ஏமா அவ உன் கூட தானே வேலை பார்த்துக்கிட்டு நிக்கிறா. அவதான் இன்னைக்கு சாப்பாடே செஞ்சேன்ட்டு சொன்னா. அப்ப நீ என்ன பண்ண? ஆமா, அவ சாப்பாடு செஞ்சு கிழிச்சா. காய்கறி எல்லாமே நான் தான் அத்தை கட் பண்ணி கொடுத்தேன். அதை சும்மா போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கா, அவ்வளோதான். பாருங்க எந்த அசல்ல இருக்குன்ட்டு. சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீங்க பண்ற சாப்பாடை உங்களாலே சாப்பிட முடியாட்டா அதை சாப்பிட எங்களையெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படணும். அத்தை, நாங்களும் அதே நிலைமையில தான் இருக்கோம். என்னாச்சு, பூமாரி இன்னும் இங்க வரலையா? அட்லீஸ்ட் காவியாவாச்சும் வர வேண்டியனே. தெரியல, நானும் பூமாரி கிட்ட எதுவும் கேட்கல. அவன் அம்மாவை பார்க்க தானே போயிருக்கா, அதனால அங்கே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். என்ன அத்தை சொல்றீங்க? எங்க 2 பேராலையும் எல்லா வேலையும் பார்க்க முடியல அத்தை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு பூமாரியை கூப்பிடுங்க இங்க, இல்லைன்னா காவியாவையாச்சும் கூப்பிடுங்க. அவளாவது 1-2 வேலை பண்ணி தருவா. பாப்போம் பாப்போம். சும்மா பாப்போன்னு சொல்லாதீங்க அத்தை. நான் உங்ககிட்ட 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க இதுவும் அப்படிதான் இருக்கீங்க. அனு என்ன பண்ண சொல்ற? அவளா வரணும்னா வரட்டும், நம்மளா எப்படி கட்டாயப்படுத்தி கூப்பிட முடியுமா? அத்தை, என்ன அனு? கூப்பிடுறதுனால என்ன அத்தை தப்பு இருக்கு? இந்த காவியாவாச்சும் வரலாம்ல. அங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்களாம்? பூமாரி அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கு ஆள் வேணும். யாராச்சும் ஒருத்தங்க இருந்தா காணாது 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்ட்டு என்ன கணக்கா? அதுவும் சரிதான். சரி, நீ சொல்றியே, நான் கேட்டு பாக்குறேன் பூமாரி கிட்ட. அவ வரதா இருந்தா வரட்டும், ஆனா கம்பல்லாம் பண்ண முடியாது. நீங்க சும்மா கூப்பிட்டாலாம் வரமாட்டா. 2 பேரும் நல்லா சொகுசா இருக்கணும்ட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க கூப்பிட்டா எப்படி வருவாங்க? இங்க வந்தா ஒரே வேலையா தான் இருக்கும்ட்டு நல்லா தெரியும். இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நானும் பெட்டி தூக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் நீங்க மட்டும்தான் அங்க இருக்கணும், இந்த ஆனந்தி சமையல சாப்பிட்டுக்கிட்டு. என்ன அனு இப்படி இருக்க? குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். சும்மா அதுக்காண்டி நான் வீட்டுக்கு போறேன் நீ வீட்டுக்கு போறேன்ட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? ஆமா அத்தை, இதே நான் பண்ணா உங்களுக்கு பெரிய தப்பா இருக்கும். பூமாரி பண்ணா தப்பே இருக்காது, அப்படித்தானே? நாங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு ஒரே நாள்ல தான் வந்தோம். ஆனா நீங்க பூமாரி ஒரு விதமா தான் நடத்துறீங்க, என்ன ஒரு விதமா தான் நடத்துறீங்க. உன் சாப்பாடே ஆறி போயிடும் நீ பேசின பேச்சுக்கு. முதல்ல அதை சாப்பிட்டு முடி. அத்தை, சொல்லு ஆனந்தி, என்ன உனக்கு என்ன புகார் இருக்கா? சொல்லு. 2 பேரும் ஒரு ஆள் இந்த காதுல சொல்லுங்க, ஒரு ஆள் இந்த காதுல சொல்லுங்க. என்னன்னு கேட்டு காட்டுறேன். புகார்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2 நாளைக்கு அங்கே வாயன்ட்டு கூப்பிட்டு இருக்காங்க. போயிட்டு வரட்டுமா? ஆனந்தி, இங்க பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காத. நான் மட்டும் அப்புறம் தனியா வேலை பார்க்கணும், சும்மா இரு. ஐயோ, இது நல்ல கதையா இருக்க. இப்பதான் பொங்கலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா உங்களை? என்ன ஆனந்தி இப்படி சொல்ற? நான் போகையில நீ சொல்லியிருந்தா நான் போகாம இருந்திருப்பேன்ல. இப்ப நீ சட்டுப்பட்டுன்னு கிளம்புறேன்னு சொல்ற. வீட்டுல வேலை எல்லாத்தையும் நான் மட்டும் தனியா பார்க்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆனந்தி. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. எங்க அம்மா கூப்பிட்டா நான் போய் தானே ஆகணும். அனோக்கா, அன்னைக்கு உங்க அம்மா கூப்பிட்டாங்க, நீங்க போனீங்கல்ல. நான் ஏதாவது உங்களை சொன்னேன்னா? பேசாம போயிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். உங்களுக்கு நானும் அத்தையும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். நாங்கள் யாராச்சும் ஏதாவது சொன்னோமா? வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்த்தேன். சமையல்லேருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். நான் உங்ககிட்ட குறை ஏதாவது சொன்னேன்னா? இப்போ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அத்தை, என்ன எதுக்கு தேவையில்லாம முறைக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பாவா கேட்டுட்டு இருக்கேன்? எங்க அம்மா ஆசையா கூப்பிட்டாங்க. ஒரு 2 நாள் தான் அத்தை, போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். ஆனந்தி, நீ உண்மையிலே போகணும்னு சொல்லி கேக்குறியா, இல்ல அனு போனான்ங்கிறதுக்காண்டி போக போறேன்னுக்கிறியா? நல்லா கேளுங்க அத்தை. ஏன் அத்தை நான் அப்படியெல்லாம் கேட்க போறேன்? அனுக்கா போனதுனாலாம் நான் ஒன்றும் கேட்கல. எங்க அம்மா கூப்பிட்டாங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்குறேன். அனுக்கா போகலைன்னு நான் போகணும்னு நினைச்சிருந்தா அப்போவே போயிருப்பேன்ல. இப்போ ஏன் தேவையில்லாம கேட்க போறேன்? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அனு போகையில அமைதியா இருந்துட்டு அனு கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் நீ போகலான்னு நிக்கிறேன்னா அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க. எங்க அம்மா தான் கூப்பிட்டாங்க, வா வான்ட்டு. பொங்கலுக்கே கூப்பிட்டாங்க. நான் தான் பொங்கலுக்கு கூட போகல, நீங்க தனியா இருப்பீங்கன்ட்டு. இப்போ போகலான்னு நினைச்சாலும் நீங்க வேணான்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க. இதே அனுக்கா போனா, பூமாரிக்கா போனா, காவியக்கா போனா சரிங்கிறீங்கல்ல. நான் போனா மட்டும் எதுக்கு இப்படி ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க? இங்க பாரு ஆனந்தி, நீ யாரையும் கட்டாயம்லாம் படுத்தல. நீ பொங்கலுக்கே போறதா இருந்தாலுமே நான் உன்னை போன்னு தான் சொல்லியிருப்பேன். வீட்டு வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியும். உங்களை யாரையும் நான் கஷ்டப்படுத்தணும்னு விரும்பல, புரியுதா? அத்தை, நான் போனேன்ல, அதான் அவளுக்கு நல்ல கோவமா இருந்திருக்கு போல. அதான் இப்ப கிளம்பலான்ட்டு நிக்கிறா. சரியான ஆளுதான். இங்க பாருங்க அனுக்கா, உங்களுக்கும் எனக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை கிளப்பாதீங்க சொல்லிட்டேன். பாத்தீங்களா அத்தை எப்படி பேசுறான்ட்டு? இப்படிதான் எடுத்தறிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் கூட அக்கான்ட்டு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறா. நீ சும்மா இரு அனு.
சும்மா ரெண்டு பேரும் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க, எரிச்சலா இருக்கு. யாருனாலும் வீட்டை விட்டு போறதா இருந்தா போகலாம், யாரையும் தடுக்கலனா. என்ன அத்தை, பர்மிஷன் கேட்டதுக்கு இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றீங்க? இதே அனுவுக்க கேட்டா இப்படிதான் சொல்வீங்களா? நான் உங்களுக்கு வேற மாதிரி தான். கடைசி மருமகன்ட்டு என்னதான் மட்டம் தட்டுறீங்க? மத்த பேரெல்லாம் நல்லா தான் வச்சிருக்கீங்க. ஐயோ கடவுளே, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே தான் இந்த வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. தெரியும் அத்தை, எங்க வீட்டில தான் பணங்காசு எதுவும் இல்லையே, அதனால தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிடுறீங்க. இதே எங்க வீட்லயும் பணங்காசு அதிகமா இருந்தோம்னா என்னையும் நல்லா தான் நீங்க பாத்துக்கிடுவீங்க. ஐயோ சிம்பதியை குழப்பறாள. அத்தை, இவ சொல்றான்ட்டு நீங்க அதுக்கெல்லாம் சிம்பதி ஆகி ஏதாவது பேசிட போறீங்க. சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனந்தி, இப்ப என்ன, உனக்கு வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். பாத்தீங்களா அத்தை, நீங்க இப்ப கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அனுக்கா நல்ல பணம் உள்ளவங்க, அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் பேச முடியாதுல்ல. என்கிட்டனா என்னன்னு பேசலாம், எங்க கிட்ட தான் காசு இல்லையே, அதனால தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. எம்மா தலையெல்லாம் வலிக்குதுமா எனக்கு, பணம் காசுன்ட்டு. அப்படியெல்லாம் பார்த்தோம்னா ஒன்னு எதுக்கு இந்த வீட்டு மருமகளா கொண்டு வர போறேனா? ஏன்னா கார்த்தினை லவ் பண்ணிட்டான்ல, அதான் கொண்டு வந்திருக்கீங்க. இல்லைன்னா அது கூட நடந்திருக்காரு. இப்பதானே தெரியுது உங்களுக்கு. நீங்க ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லல வீட்டுக்கு போன்ட்டு. இங்க பாரு ஆனந்தி, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. உங்களுக்கு நானா உன்னை வீட்டை விட்டு துரத்த முடியும்? நீ போறியான்னு கேட்டா நான் போன்னு சொல்லியிருப்பேன். இல்ல அத்தை, நான் உங்களுக்காண்டி தானே போகாம இருந்தேன். இப்போ எங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்ற ஒரு வார்த்தை கூட போன்ட்டு நல்லபடியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு அனுக்கா போகட்டான்னு கேட்கல, நீங்க என்ன சொன்னீங்க? தாராளமா போ, பேபியை மட்டும் தந்துட்டு போன்ட்டு சொல்லதானே செஞ்சீங்க. ஆமா சொன்னேன்னா, நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லலையே. அப்போ இப்ப நான் போறதுக்கு மட்டும் இப்படி பண்றீங்க? இங்க பாரு ஆனந்தி, உங்களுக்கு அவ போகணும்னு நினைக்கல, நீ போற அப்படின்ட்டு சொல்லியிருந்தா உன்னையும் நான் அனுப்பிதான் வச்சிருப்பேன், நல்லதா. ஆனா இப்ப வேணும்னே சொல்ற மாதிரி இருக்கு. இப்பதான் அனு வந்து உட்கார்ந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியல, ஒரு ஆளா எல்லா வேலையும் பார்க்க முடியல. பூமாரியை கூப்பிடுங்க இல்லைன்னா காவியா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்னன்னு பார்த்தா அதுக்கு தக்கன வந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றேன்னா அப்ப எனக்கு டவுட்டா தானே இருக்கு. நான் என்னத்த அனுக்கா மாதிரியா? நான் தான் காலையில சமையலும் பார்த்தேன், மத்தியானமும் நான் தான் சமையல் எல்லாமே பார்த்தேன். அவங்க என்னன்னு பார்த்தா அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அதையும் நீங்க நம்புறீங்கல்ல? ஆனந்தி, இங்க பாரு, தேவையெல்லாம் பேசாத. வீட்டு வேலையில நானும் ஷேர் பண்ணி தான் இருக்கேன். சும்மா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன், நீ போட்டு கிண்டி எடுத்திருக்க. அதுவும் ஒயிட் ரைஸ்ல குருமா மாதிரி வச்சிருக்க. இதுக்கு ஒரு பெரிய இதா? ஆமா, வந்து சமையல் பண்ணி பாருங்களேன், தெரியும். அப்பதானே தெரியும் பெருசா சின்னதான்னு. இப்ப என்ன பண்ணணுங்கிற? வீட்டுக்கு கிளம்பணும் அவ்வளவுதானே. போமா, நல்லா இருப்ப போ. தெரியும் அத்தை, நீங்க இப்படிதான் பேசுவீங்கட்டு. நான் பேச ஒரு மாதிரி கோவமா நடந்துக்கிடுறீங்க. அனுக்கா கேட்டோம்னா சரி சரிங்கிறீங்க, பூமாரிக்கா கேட்டாலும் சரி சரிங்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனந்தி, தயவு செஞ்சு நீ போ. நான் நல்ல மூஞ்சியா தான் சொல்றேன், தேவையில்லாம நீ அப்படியெல்லாம் நினைக்காத. நீ நல்லபடியா போயிட்டு எப்போ உனக்கு திரும்பி வரணும்னு தோணுதோ அப்ப வா. 2 நாள் 3 நாள் இல்ல, 1 மாசம் ஆனாலும் சரி அங்கே இருந்துக்கோ, சரியா? பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க கோவமா தான் என் மேல பேசுறீங்க. ஐயோ இல்லம்மா, நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? கோவம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ தயவு செஞ்சு போயிட்டு வாங்கிறேன். இல்ல அத்தை, நான் போகல. நான் இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கே நான் சமையல் பண்ணி கொடுத்து இங்கே கிடக்குறேன், எங்கேயும் போல. இது தேவையில்லாத பிடிவாதம். ஒன்னும் நான் போன்னு சொல்லியாச்சு, அதுக்கு மீறியும் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. கிளம்பு போ. அதானே, நல்லா நடிச்சு அழுது நாடகம் ஆடுற ஆட்களுக்கு தான் இந்த காலத்துல மதிப்பு. என்ன வேணுமோ அதெல்லாம் அழுதே சாதிச்சுக்கிடுறாங்கப்பா. என்னன்னு உனக்கு வாய் சும்மா கிடக்க முடியலையா? இல்ல அத்தை, அவ பண்றதெல்லாம் அப்படித்தானே தெரியுது நமக்கு. அவ ஒண்ணு அப்படி பண்ணல, அம்மா கூப்பிட்டான்னா போகணுங்கிறா. நீ தேவையில்லாம ஏத்தி விடாத, சும்மா இரு. நீ கிளம்பு ஆனந்தி. சரிங்க அத்தை.